இன்றைய வானிலை தகவல். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 5 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்னிந்திய பகுதிகளில் மேல் வளிமண்டலத்தின் கீழடுக்கில் கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி 9ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று அதே இடத்தில் நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் வலுப்பெற்று 10ஆம் தேதி தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் புயலாக மேலும் வலுப்பெறக்கூடும். இது 11ஆம் தேதி அன்று வடமேற்கு திசையில் நகரக்கூடும். அதன் பிறகு வடகிழக்கு திசையில் திரும்பி வங்கதேசம், மியான்மர் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 10ஆம் தேதி அன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 11ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 9ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும். வெப்பநிலை பற்றிய குறிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 37 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தான் 24 மணி நேரம் போட்காஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 10ஆம் தேதி அன்று சூறாவளி காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 11ஆம் தேதி அன்று மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 10ஆம் தேதி அன்று சூறாவளி காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 11ஆம் தேதி அன்று மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 12ஆம் தேதி அன்று மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 100 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 13ஆம் தேதி அன்று சூறாவளி காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 10ஆம் தேதி அன்று சூறாவளி காற்று மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 80 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 11ஆம் தேதி அன்று மணிக்கு 80 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 120 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 12ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை மணிக்கு 130 முதல் 140 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 150 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 10ஆம் தேதியன்று சூறாவளி காற்று மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 80 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 11ஆம் தேதியன்று மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 100 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 12ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை மணிக்கு 100 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 120 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். கடந்த 20ஆம் ஆண்டில் பதிவான மழையளவு: கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் AWS தலா 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சின்னார் அணை, கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி, சிவகங்கை மாவட்டம் சிங்கம்பூனரி, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை, தேனி மாவட்டம் அடன்மனைப்புத்தூர், நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயகம்பாளையம் தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் மூலனூர், திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம், மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர், ஈரோடு மாவட்டம் தாவலாடி, திருச்சி மாவட்டம் சமயபுரம், விருதுநகர் மாவட்டம் பிளவாக்கல், மதுரை மாவட்டம் ஆண்டிப்பட்டி, மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி, நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்கோனா, சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. ஈரோடு, விருதுநகர் மாவட்டம் அரும்புக்கோட்டை, AVK வெப்பநிலை மாறுதல். அதிகபட்ச வெப்பநிலை கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, ஈரோடு, கரூர், திண்டுக்கல், மதுரை, நாமக்கல், திருநெல்வேலி, சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம் மற்றும் வேலூர் மாவட்டத்தில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக அதிகரித்துள்ளது. சேலம் மாவட்டம் சங்கரி துர்க்கம், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி AWS, தென்காசி மாவட்டம் சிவகிரி, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை, தருமபுரி PTO, மதுரை மாவட்டம் தல்லாக்குளம், விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி, கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டராமுத்தூர், கரூர் மாவட்டம் குளித்தலை, கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் AWS, விருதுநகர் மாவட்டம் அரும்புக்கோட்டை, மதுரை மாவட்டம் குப்பனம்பட்டி தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை, புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை, கிருஷ்ணகிரி மாவட்டம் KRP அணை, விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு, சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி, புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் KVK AWS, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், நாமக்கல் மாவட்டம் மோகனூர், தருமபுரி மாவட்டம் ஷரூர், தேனி மாவட்டம் சோத்துப்பாறை, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், மாவட்டம் கொடைக்கானல், ஈரோடு மாவட்டம் பவானி, மதுரை மாவட்டம் திருமங்கலம், விருதுநகர் மாவட்டம் சிவகாசி, மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி, கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி, மதுரை மாவட்டம் சத்தியார், நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம், மதுரை மாவட்டம் ஏழுமலை, நீலகிரி, ஈரோடு மாவட்டம் குண்டேரி பள்ளம், தேனி மாவட்டம் வீரபாண்டி, திண்டுக்கல் மாவட்டம் பழனி, திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணை, நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார், விருதுநகர் மாவட்டம் ராஜாபாளையம், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் திருப்பத்தை ஷேர் செய்யுங்கள்.